ஹே ஆல், இது சண்டே மார்னிங். இன்றைக்கி என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் தாங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் கிளம்பியிருந்தேன். என் அம்மாவும் குட்டி மேடம்லாம் காலையிலே கிளம்பிட்டாங்க ஒரு 7 மணிக்கே. நான் வந்து மத்தியானம் ஒரு 1:30 2 அந்த மாதிரி தான் கிளம்பியிருந்தேன். என் வீட்டு குட்டி மேடமை வந்து அந்த இடத்துல ஷால்வெல்லாம் போட்டு கௌரவெல்லாம் படுத்திருந்தாங்க போல். நான் மிஸ் பண்ணிட்டேன் போகிறதுக்கு. ஸோ ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இது மாதிரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி வேற கேட்டுட்டு இருந்தான் என்கிட்ட. என்னை ஃபோட்டோ எடுங்கலாம் வேற சொல்லிட்டு இருந்தா. அங்கே பண்ணது அப்படி ஞாபகம் இருக்கு போல இருக்கு. ஸோ வந்தோடனே கேட்டிருந்தா. வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நைட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு தோசைலாம் சுட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த பாஸ்தா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீலு. ஸோ என்னோட ஸ்டைலில் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது என்னோட ஸ்டைல் கிடையாது, நான் ஒருத்தவங்க கிட்டேருந்து காப்பி பண்ணது தான். ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி, அது வருஷ கணக்குன்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிருக்கும் போது இந்த ரெசிபி வந்துச்சு. ஸோ அன்னைக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்னால நான் எப்போ பண்ணாலும் பாஸ்தா பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலை அண்ட் இந்த லவங்கம். ஸோ இது நம்ம எவ்வளோ பேருக்கு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸஸும் எடுத்துக்கலாம். நான் என் ஒரு ஆளுக்கு தான் பண்ண போகிறேங்கிறதுனால ரொம்ப குட்டி வெங்காயம், ஒரு 4 லவங்கம் அண்ட் ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்து அதை இந்த மாதிரி வெங்காயத்தில் சுற்றி குத்தி விட்டுட்டு பால் கரெக்டாக பொங்குற நேரத்தில் அதை போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கும். ஒரு 10 to 20 minutes அப்படியே அதில் இருக்கணும். சூடாக தான் போடணும். போட்டுட்டு அதை எடுக்கும்போது அந்த வெங்காயங்களோட கலர்லாம் நல்லா மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்தோம்னா ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இது அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா, அந்த ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஒரு 3/4 கவர் கிட்ட பால் ஆட் பண்ணியிருந்தேன் நான். நிறைய பால் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஆக்சுவலி இதுவே பால் பத்தலை எனக்கு. நான் வந்து இந்த பாஸ்தா போட்டோன்னே ரொம்ப அது இழுத்துருச்சு போல இருக்குது. ஸோ கரெக்டாக இல்லை கன்சிஸ்டன்சி. சரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி இந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால். ஆக்சுவலி இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போடணும். கேரட், கேப்சிகம் இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். பட் என் வீட்டில் எந்த வெஜிடபிளுமே அவைலபிள் இல்லை. ஸோ அதனால ரொம்ப பிளெயினாக தான் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டைல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த வீடியோ பார்க்கும்போது இது ரொம்ப கொஞ்சம் வைரலாக இருந்துச்சு. வியூஸ்லாம் பயங்கரமாக போயிருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலனா நிஜமாவே ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன்.